Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கிளாஸ் 9 ஓட சயின்ஸ்ல 3rd லெசனான லைட்டோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். சோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து கான்கேவ் மிரரால ஃபார்ம் ஆவற இமேजेसோட ரே டயகிராம்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ ஒவ்வொரு பொசிஷன்லயோ இல்ல ஒவ்வொரு கண்டிஷன்ல எப்படி வந்து கான்கேவ் மிரர் வந்து டிஃபரண்ட் பொசிஷன்ஸ்ல எப்படி ரே டயகிராம் வருது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இப்போ பாருங்க when the object is far away அத இன்ஃபினிட்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. The rays of light reaching the concave mirror are parallel to each other. So பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வர ரேஸ் வந்து parallel-ஆ இருக்கு ஓகேவா. சோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு தெரியல. சோ இப்போ மிரர்ல இது வந்து இன்சிடென்ட் ரே, இது பாத்தீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து ஓவரால் மிரர், இது வந்து போல் ஆக்சிஸ், இது வந்து ஃபோக்கஸ். சோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் parallel-ஆ வர ரேஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு parallel-ஆ வர ரேஸ் கண்டிப்பா ஃபோக்கஸ்ல மூவ் ஆகும், ஃபோக்கஸை கிராஸ் பண்ணும்னு சொல்லிட்டு அதோட ரிஃப்ளெக்டட் ரே. சோ பாத்தீங்கன்னா அதுதான் இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்ட் ஆகுறது எல்லாமே வந்து ஃபோக்கஸ்ல இருந்து மூவ் ஆகுது. சோ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபோக்கஸ்ல தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியலா இருக்கும், இன்வெர்ட்டட் இமேஜா இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து சைஸ் கம்மியா இருக்கும். சோ இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸ். சோ செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தாண்டி இமேஜ் இருக்கு. சோ இப்பதான் இங்க தான் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு சாரி. சோ இங்க மிரர் இருக்கு. சோ இன்சிடென்ட் ரே வந்து உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஃபோக்கஸா இருக்கு. சோ வந்து ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து பாசிபிள் இல்லையா. சோ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து parallel-ஆ இருக்கு அப்படினா வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் போல ஃபோக்கஸ்ல மூவ் ஆகும், இல்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சரை கட் ஆகி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பியாண்ட் த லைன் ஃபார்ம் ஆவறதால உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லயே இருக்கு. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ், புரியுதா? சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதோட பொசிஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவுல இருக்கும். சோ இதோட இமேஜும் பாத்தீங்கன்னா வந்து ரியலா இருக்கும், இன்வெர்ட்டட் இமேஜா இருக்கும், இன்வெர்ட்னா தலைகீழா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்றச்ச ஃபார்ம் ஆயிருக்க இமேஜ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சிடென்ட் ரேஸ் வந்து அதாவது ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள்ஸ், இதெல்லாம் வந்து பாசிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இன்சிடென்ட் ரே ஒன்னு பேரலா இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் ஃபோக்கஸ்ல இருக்கலாம் இல்லையா, ஃபோக்கஸை கிராஸ் பண்ணி. சோ இந்த ரேயோட இன்சிடென்ட் வந்து இது, இந்த ரேயோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இது. சோ இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே, இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. சோ இப்போ இதுல ஃபார்ம் ஆயிருக்க இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே ஃபார்ம் ஆயிடும், அதாவது ஆப்ஜெக்ட் கிட்டே ஃபார்ம் ஆயிடும். சோ இதோட இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து ரியலா இருக்கும், இன்வெர்ட்டட் இதா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்டோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இன்வெர்ட்டட்னா வந்து அப்படியே ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகிற பிம்பமா தான் இருக்கும் அதனால. சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கு, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க உங்களுக்கு இன்சிடென்ட் வந்து பேரலா நடக்கலாம், இல்ல வந்து ஃபோக்கஸ் வழியா கிராஸ் ஃபோக்கஸ் நடக்கலாம் இல்லையா. சோ வந்து இன்சிடென்ட் வழியா பேரலல் ஆக்சிஸ்க்கு மூவ் ஆகிற எல்லா ரேஸ்மே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து ஃபோக்கஸை வந்து கிராஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து வரது வந்து டைரக்ட் இது இருக்கும் இல்லையா. சோ இதனால ஃபார்ம் ஆகிற இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து சிக்கு பின்னாடி, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகும். சோ இதோட இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து கர்வேச்சருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ரியலா இருக்கும், இன்வெர்ட்டடா இருக்கும், பட் மேக்னிஃபைட் கொஞ்சம் பெருசாவே இருக்கும், ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜூம்ல பார்த்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் உங்களோட ஃபோர்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃபோக்கஸ்லயே இருக்கு, அதாவது கர்வேச்சருக்கு முன்னாடியே இருக்கச்ச உங்களுக்கு ஃபோக்கஸ் அதாவது இன்சிடென்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா பேரல் ஆக்சிஸ்ல போகும்போது உங்களுக்கு ஃபோக்கஸை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ உங்களோட இன்சிடென்ட் வந்து அபவ்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மேலே இருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஃபார்ம் ஆகுது நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேஸும் எங்கேயுமே மீட் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து இமேஜ் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஸோ வந்து உங்களோட ரிஃப்ளெக்டட் ரேஸ் எங்கேயுமே மீட் பண்ணலன்னா விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான். So when the object is in between the focus and the pole, அதாவது ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிறச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மிரருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிரருக்கு பின்னாடி தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் ரேஸ் வந்து அங்கதான் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இதோட இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து விர்ச்சுவலா இருக்கும், அதாவது ரியல் இமேஜ் இருக்காது, எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட் ரொம்ப பெருசா இருக்கும். சோ உங்களோட ரிஃப்ளெக்டட் ரேஸ் எங்க வந்து ஜாயின் ஆகுதோ அங்கதான் உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம்ல வந்து இப்ப நம்ம பார்த்த மேல பார்த்த 6 கேசஸ் வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பொசிஷன் ஆஃப் சைஸ் அதெல்லாம் வச்சு. சோ இந்த டேப்லர் காலம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன
சைன் கன்வென்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரின்சிபல் ஆக்சிஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினாமினான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து போல் தான் வந்து, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, மிரரில் இருக்க போல் தான் வந்து ஆரிஜின் ஆகும். பிரின்சிபல் ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம கிராஃபில் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லி எடுத்திருக்காங்க. இது வந்து போல் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது. ஸோ இப்படி மேலே போகிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே வந்து ஹைட்டை வந்து இது பண்ணுது. ஸோ மேலே போகும்போது அப்வர்ட்ஸ், கீழே போகும்போது உங்களுக்கு வந்து டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட். ஏன்னா இன்சிடென்ட் லைன் இப்படி தான் வந்து உங்களோட மிரரில் படப்போகுது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து அகைன்ஸ்ட் இன்சிடென்ட் லைட், மேபி ரிஃப்ளெக்டட் லைட்டாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் அலாங், அதாவது இன்சிடென்ட் லைட் வந்து இன்னும் மிரரை தாண்டி மூவ் ஆகிறத தான் வந்து அவங்க வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்போவுமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைட், மிரரோட லெஃப்ட் சைட்லேருந்து தான் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன்வென்ஷன்ஸில் கூட அப்படி தான் பார்த்தோம் இல்லையா நம்ம, அதுதான். ஸோ எல்லா டிஸ்டன்ஸுமே வந்து போல்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க. அதாவது போல் தான் வந்து 0, ஏன்னா அதுதான் ஆரிஜினாக இருக்கிறதுனால அதுதான் வந்து 0வாக இருக்கும். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆப்போசிட்டில் மூவ் ஆக போகிறது இல்லை. ஸோ சேம் டைரக்ஷன், இட் மூவ்ஸ் இன் சேம் டைரக்ஷன். ஸோ அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க ரிஃப்ளெக்டட் ரேயாக இருக்கட்டும், அதை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே பர்பண்டிகுலராக இருக்க ஹைட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், கீழே டவுன்வர்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்க கன்வென்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு வந்து மிரர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரர் ஈக்குவேஷன்றது வந்து ஃபோக்கல் லென்த், அதாவது டிஸ்டன்ஸஸை வந்து ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், போல்லேருந்து ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் யூ. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து வி. நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 1/f = 1/u + 1/v. அதாவது ஃபோக்கல் லென்த்ன்றது வந்து எதோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேப்லர் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் இந்த UV, F, R, height எல்லாமே வந்து எப்படி இருக்கும், அதாவது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்து சைன் கன்வென்ஷன்ஸ் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரே டயக்ராம்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.